அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பரான மசால் தோசை டின்னருக்கும் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக நல்லா வாசமாக நம்ம ஊற்றுற அந்த கீயோட ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு அந்த ஒரு சைடில் வச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடு வந்ததும் கடுகு வெடித்ததும் ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன். கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் பொரிய விடுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு மல்லிக்கீரையும் சேர்த்துட்டு நம்ம வச்சுக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கு அதில் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல ஏறணும், கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மசாலா. சைடில் தோசை மாவு பேட்டரும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் சூடும் வந்துடுச்சு. நல்லா மெலிசாக ஒரு தோசையை ஊற்றி நம்ம வச்சுக்கிற மசாலாவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா 2 ஸ்பூன் நெய்யையும் ஊற்றி சுட்டு எடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை இந்த மசால் தோசை. பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கூட தேங்காய் சட்னி தேவையே இல்லை பசங்களுக்கு, இப்படியே சாப்பிட்ருவாங்க. நம்ம அந்த இஞ்சி போடுறதுனால இந்த மசாலா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மசால் தோசையும் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.